ஏதாவது ஒரு நியூஸ் கொடுங்க சார். பத்திரிகையில போடுங்க நியூஸ் கொடுங்க சார். ஏதாவது பத்திரிகையில போடலாம்னு சார். தவறுங்க சார். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. முதலமைச்சருக்கு கேன்சர் வந்து அவர் சீரியஸ் பொசிஷன்ல இருக்காரு. இந்த நாடும் என் மக்களும் கூட சீரியஸ் பொசிஷன்ல இருக்காங்க. உடனே எமர்ஜென்சி மீட்டிங் வைங்க சார். முதலமைச்சரோட பொசிஷன் சீரியஸா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்ப அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்ம பார்ட்டியில முதலமைச்சர் ஆவறதுக்கு எனக்கு இருக்கிற தகுதி வேற எவனுக்கு இல்ல. சேலஞ்ச். அது இல்ல பிரதர், சிஎம் ஆவறதுக்கு உனக்கு இருக்கிற கெபாசிட்டி இங்க வேற எவனுக்கு இருக்கு? உன் சார்பா நான் செய்யறேன் பிரதர். சேலஞ்ச் ஊசி போன உளுத்த விட. ஆனா ஒண்ணே ஒண்ணு பிரதர், கட்டுன பொண்டாட்டியும் மகனையும் ஒதுக்கி வச்சிட்டு செகண்ட் செட்டப்போட நீ இருக்கிறதால ஜனங்களுக்கு மேல கொஞ்சம் அதிருப்தி வந்திருக்கு பிரதர். அது என் பர்சனல். பர்சனல் தான் பிரதர், பர்சனல் தான். பொண்டாட்டிய ஒதுக்கி வச்சிட்டு இன்னொருத்திய வப்பாட்டியா வச்சிருக்கா உங்க முதலமைச்சர்னு யாராவது சொன்னா அது இந்த மண்ணுக்கும் பாரத மாதாவுக்கும் எவ்வளவு பேட் நேம் ஊசி போன உளுத்த விட மாதிரி. அந்த ஒரு பாயிண்ட் தானே நான் இங்க சிஎம் ஆவறத தடுக்கும். அது இல்லன்னு சொன்ன எந்த தடையும் இல்ல பிரதர். அப்பா எனக்கு எப்பவும் சிஎம் ஆகணுங்கிற ஆசையே இல்ல. என்னோட செக்ரட்டரி மேல சத்தியம். வேலை நம்ம பார்ட்டிக்கு ஆப்போசிஷன் ஆளுங்க உன் மகனுக்கு கீ கொடுத்து உன் பொண்டாட்டிய உனக்கு போட்டியா நிக்க வச்சாங்கன்னு வச்சுக்க. மிஸ்டர் மகேந்திரா, முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்க மேல மக்களுக்கு உள்ள கெட்ட அபிப்பிராயத்தை நீங்க போக்கணும். நல்லா யோசிச்சுங்க, டைம் இல்ல. கொஞ்சம் தண்ணி போடுங்க. முதல்ல ஷட்டரை மூடு. இந்த நாட்டை தாண்டி பக்கத்து நாட்டுக்கு போயிடுச்சு என் ஸ்டோரி. போனா என்ன, பப்ளிசிட்டி தான் கிடைச்சது இல்ல? ஐயா, என்ன காத்து பொண்டாட்டி பக்கமும் புள்ள பக்கம் திரும்பிடுச்சா? இல்ல, தூசு என் முகத்துல விழுந்துருச்சு. தொடக்கிட்டுமா? போ கோ கோ, உள்ள போ ப்ளீஸ். தொந்தரவு கொடுக்காத, உள்ள போ. பெட்ரூமுக்கு வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். உங்க வீக் பாயிண்ட் அத்தனையும் அந்த சிங்காரம் சிஎம் ஆவறதுக்கு பிளஸ் பாயிண்ட். உங்க மகன் உங்களுக்கே கருவேலமுள்ளா மாறிட்டான். அது உங்க காலை குத்துறதுக்கு முன்னாடி அம்மாவோட காலை புடிச்சு, அதாங்க உங்க பொண்டாட்டியோட காலை புடிச்சு மன்னிப்பு கேட்கறதா பெட்டர். வேற வழி இல்ல சார். அரசியல்ல துப்புனா தேங்க்யூன்னு சொல்லி நடிக்கணும். வெக்க மானம் பார்த்தா அரசியல்ல முன்னுக்கு வர்றது கஷ்டம் சார். நீங்க சிஎம் ஆகணும்னா, நீங்க நினைச்சது நடக்கணும்னா இத பண்ணித்தான் ஆகணும். அம்மா காலை புடிச்சே தீரணும். தட்ஸ் ஆல். வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. பாசம் சாரதா, பாசம். மனசு உள்ளவனால பாசத்தை விட முடியாது. உட்காரலாமா? நேத்து என் ஜாதகத்தை காமிச்சு, ராகு திசையா, அதனால தான் நாம பிரிஞ்சிட்டோமா? பாத்தியா, தப்பு நம்மளது இல்லைன்னு சொன்னாலும் கிரகங்கள் என்னென்ன செய்து பாத்தியா? உட்கார் சாரதா. காஃபி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. உன் கையால காபி சாப்பிட்டு எத்தனை வருஷங்களாச்சு. அதிகாரமும் பணமும் இருந்தாலும் பச்சை தண்ணி தரத்துக்கு பொண்டாட்டி இல்லாதவன் இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை.
ஃபைல மறந்துட்டேனே. என்ன சாரதா, ராகேஷுக்கு மேரேஜா? என் மகனுக்கு மேரேஜா? என் மனசுக்கு பிடிச்ச வார்த்தை சொன்ன சாரதா. சித்ரான்னு படிச்ச பொண்ணு பாத்தீங்களா? மருமக வந்த வேளை மகாலட்சுமி வந்த வேளைன்னு வாங்க. அவ இன்னும் வீட்டுக்கு வரல. அதுக்குள்ள பிரிஞ்சிருந்த நீங்க வந்துட்டீங்க. பெரிய ஆடம்பரம் இல்லாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அம்மன் கோவில்ல தாலி கட்ட போறேன். கேக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க பாருப்பா, ஓ டாடி வந்திருக்காரு. அவ செத்து 4 வருஷம் ஆச்சு. இங்க பாருப்பா ராகேஷ், போடா. லாயர் அங்கிள், லாயர் அங்கிள். என்ன ராஜு? அங்கிள், பேப்பர்ல உங்க போட்டோ வந்திருக்கு. உங்களுக்கு மேரேஜா? நீங்க பணக்காரங்க, உங்க மேரேஜுக்கு வந்தா என்ன விடுவாங்களா? ராகேஷ், ராகேஷ் எங்கடா போன? நேத்துல இருந்து நான் எவ்வளவு வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? பாரு, உன் புருஷன் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்ட பாரு. சந்தோஷமா இருக்கா? ஆனா எனக்கு இல்லம்மா சந்தோஷம். 4 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா பாசம் உள்ள ஒரு மாதிரி நடிச்சா, ஏமாந்து போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பாரு, என் மேரேஜ் பப்ளிசிட்டியா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு இன்னொருத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காருங்கிற பேட் நேம் தொடக்கிறதுக்காக வந்திருக்காரு. bloody cheat. ஏமா, அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத மறந்துட்டியா? 4 வருஷம் ஆச்சு நம்மள அவர் நடுத்தருவில் விட்டு. அதெல்லாம் இப்ப மறந்துட்டேன். உன் தாலிக்கு மதிப்பு கொடுத்துட்டேன். அதனால தான் நான் ராத்திரி வீட்டுக்கு வரல. மறுபடியும் அந்த மகேந்திரன் இங்க வந்தாருன்னா எனக்காக எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. கோர்ட்ல மட்டும் இல்ல, வீட்ல அம்மா கிட்ட கூட ரொம்ப நல்லா கத்துறீங்க. இப்படி கோமா பார்த்து பார்த்துதான் கண்ணு நல்லா பெருசாகி சிவப்பு கல்லுல பிக்ஸ் ஆயி போச்சு. அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க? 25 வருஷமா குடும்பம் நடத்தி கைவிட்ட புருஷன் 4 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா பேசுறது தப்பா? புருஷன் கிட்ட பேசுற உரிமை பொண்டாட்டிக்கு கிடையாதுன்னு உங்க லா புத்தகத்துல எழுதிருக்கா? எங்க காட்டுங்க பார்க்கலாம். புருஷனை வெறுத்துட்டு உங்க கூட வெளியில வந்தாங்க, அதை இப்ப மறந்துட்டீங்கல்ல? இத்தனை நாளா உங்களை பத்தி கவலைப்பட்டாங்களே தவிர புருஷனை பத்தி ஏதாவது நினைச்சாங்களா? உங்க வெறித்தனமான ஆத்திரத்தால ஒரு நல்ல தாயோட மனசை வேதனைப்படுத்திட்டீங்க. ஓகே ஓகே சொல்லிட்டேன். வெறித்தனமான ஆத்திரம், அதனால தான் கத்துனேன். அந்த மகேந்திர கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்தேன். பாலிடிக்ஸ் ப்ளே பண்ற என் மேல. அதனால தான் என்ன கட்டுப்படுத்திக்க முடியல. ஏதோ ஆத்திரத்துல கத்திட்டேன். அம்மா, என்ன அம்மா மன்னிப்பாங்களா? ராகேஷ், நான் உள்ள வரலாமா? டிஸ்டர்ப் பண்ண இல்லையே? ராத்திரி எல்லாம் நீ வீட்டுக்கு வரல, சாப்பிட்டியோ இல்லையோ? இந்தா காஃபி. நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். இங்க பாரு சித்ரா, மீச முளைச்சாலும் இவன் இன்னும் பச்சை குழந்தைதான். நீ எப்படி பாத்துக்குவியோ என்னமோ, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ராகேஷ், ராகேஷ் என்னப்பா, என்னாச்சு? சூடா காப்பி தந்துட்டுனா? புத்தி கட்டவ, தண்ணி கொண்டு வரேரு. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. ஏய் ராகேஷ், டேய் என்னடா இது? இப்ப என்னாச்சு? என்ன இது சின்ன பிள்ளையாட்டம்? ராகேஷ்,
இங்க பாரு, இப்ப என்ன ஆச்சுன்னு அழற? ஆ? நீ கண்ணீர் விடுறத பார்த்தா கட்டிக்கு போற பொண்டாட்டி கிண்டல் பண்ணுவா. இங்க பாரு, சரிடா.